குலதெய்வ வழிபாடு இல்லாவிட்டால் பல குடும்பங்களில் இந்த ஏவலால் மாட்டிக்கிட்டு பில்லி சூனியத்தால் மாட்டிக்கிட்டு குடும்பமே சிதறி கிடக்கும். ஏன்னா குலதெய்வம் ஒரு செக்யூரிட்டி மாதிரி ஒரு வீட்டுக்கு. அந்த வீட்டுக்குள்ள யாரையும் அனுமதிக்காது செக் பண்ணும். அந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு வச்சிங்களேன், உங்கள் குடும்பம் சின்ன பின்னம் ஆகிடும். குலதெய்வம் கோயிலுக்கு யார் ஒருத்தர் ரெகுலராக போக ஆரம்பிக்கிறாங்களோ வருஷத்துக்கு ஒரு முறையாக போயிடணும். அப்படி போகாமல் மறந்துட்டேன், குலதெய்வம் தெரிலன்னா தயவுசெய்து போய் குலதெய்வத்தை தேடுங்க. யாரையாவது உங்கள் சொந்தக்காரங்கிட்ட, பங்காளிக்கிட்ட, யாருக்கிட்டோனா கை காலில் வீந்தாவது குலதெய்வம் என்னன்னு கேட்டு ஒரு முறை போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க குடும்பத்தோடு. இல்லாவிட்டால் குலதெய்வம் இல்லாவிட்டால் ஒரு குடும்பம் சின்னாபின்னமாவதை நீங்களே உணரலாம். அதனால் இன்றைக்கி 92% மக்கள் கஷ்டத்தோடு வாழ்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு இல்லாததான் காரணன்றாங்க.